ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து நோட்டிபிகேஷன் 2026 அண்ட் 27 வந்திருக்கு. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் பத்தி கொஞ்சம் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். அதாவது கவர்மெண்டோட ஷேர்ஸ் வந்து இந்த பேங்க்ல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. அண்ட் இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓல்டு பேங்க் தான். பிளஸ் ட்ரஸ்டட் பேங்க்கும் இந்தியா ஃபுல்லாவுமே பிரான்ச்சஸ் இருக்கு. மெயின்லி பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து நிறைய ஹேண்டில் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது போஸ்ட் நேம். பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து என்னென்ன போஸ்டிங் வேகன்சி இருக்குன்னு சொல்லிருக்காங்கன்னா, ஆபீசர் சிவில் இன்ஜினியர்ல வந்து JMG ஸ்கேல் 1. செகண்ட் பாத்தீங்கன்னா ஆபீசர்லயே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இன் JMG ஸ்கேல் 1. தேர்ட் போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபீசர்லயே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன் JMG ஸ்கேல் 1. இப்போ வந்து நான் 3 போஸ்ட் நேமும் சொல்லிட்டேன். இவங்களுக்கு என்னென்ன ஒர்க் அங்க பேங்க்ல இருக்குன்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியர் இன் JMG ஸ்கேல் 1. அவங்களோட மெயின் ஒர்க் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பேங்கோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரினோவேஷன் பண்ற ஒர்க் எல்லாம் பாப்பீங்க. நெக்ஸ்ட் போஸ்டிங்கான நேம் வந்து என்னன்னா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இன் JMG ஸ்கேல் 1. இவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னா, பவர் சப்ளை, ஒருவேளை கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், யூபிஎஸ் ஆட்டோமேட்டிக்காவே யூபிஎஸ் ஆன் ஆயிடும், இல்ல ஜெனரேட் ஆன் ஆயிடும். சோ மொத்தத்திலே என்னன்னா, பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க்ல இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் ஒர்க்குமே இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் இன் JMG ஸ்கேல் 1. இவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னா, பேங்க்ல வந்து லிஃப்ட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லிஃப்ட் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஏசி வந்து இன் கேஸ் ரிப்பேர் ஆயிடுச்சோ இல்ல அந்த மெயின்டெனன்ஸ் பண்ற ஒர்க் எல்லாமே வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து செப்பரேட்டா போஸ்ட் நேமோட அவங்களுக்கு என்ன ஒர்க் ரிலேட்டட்ன்றதையும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஜாப் டைப். ஜாப் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான். டெம்பரரி ஜாபோ இல்ல கான்ட்ராக்ட் ஜாபோ கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாப்ல ஜாயின்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவோம். அந்த அக்ரிமெண்ட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டெம்னிட்டி பாண்ட்னு சொல்லுவாங்க. இது என்ன பாண்ட்னு பாத்தீங்கன்னா, மினிமம் வந்து 3 இயர்ஸ் வரைக்குமாவது நம்ம அந்த பேங்க்ல பெர்மனன்ட்டா ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுவோம். இன் கேஸ் உங்களால 3 இயர்ஸ்ல ஒர்க் பண்ண முடியல, அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்க லீவ் பண்றீங்கன்னா 3 lakh அமௌண்ட் நீங்க பே பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்க 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 3 lakhs அமௌண்ட் நீங்க பே பண்ண தேவையில்ல. இதான் இந்த அக்ரிமெண்டோட கண்டிஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டுக்குமே வந்து செப்பரேட்டான வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிவில் இன்ஜினியர் இன் JMG ஸ்கேல் 1க்கு பாத்தீங்கன்னா SC கேட்டகரியில வந்து 3 வேகன்சிஸ் இருக்கு. ST கேட்டகரியில வந்து 1 வேகன்சிஸ் இருக்கு. OBC கேட்டகரியில வந்து 5 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில வந்து 2 வேகன்சிஸ் இருக்கு. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 10 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா இந்த சிவில் இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா 21 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இன் JMG ஸ்கேல் 1ல பாத்தீங்கன்னா SC கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 1 வேகன்சிஸ் இருக்கு. ST கேட்டகரியில வேகன்சி கிடையாது. OBC கேட்டகரியில வந்து 1 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்லயும் வேகன்சிஸ் இல்ல. ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 5 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ல வந்து 7 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் போஸ்டிங் நேம்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் JMG ஸ்கேல் 1ல பாத்தீங்கன்னா SC கேட்டகரிக்கு வந்து வேகன்சியே இல்ல. ST கேட்டகரிக்கும் வேகன்சி கிடையாது. OBC கேட்டகரிக்கும் வந்து வேகன்சிஸ் இல்ல. எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ்க்கும் வந்து வேகன்சி கிடையாது. ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து 2 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலாவே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்தது சேலரியை பொறுத்த வரைக்கும் இங்க எக்ஸாக்ட்டா சேலரி மென்ஷன்ஸ் பண்ணல. பட் சேலரி கொஞ்சம் நல்ல ஹை growth சேலரியா தான் பே பண்ணுவாங்க. பேசிக் சேலரி எல்லாமே நல்லா தான் இருக்கும். பிளஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, டியர்னன்ஸ் அலோவன்ஸ் இருக்கு, CCA இருக்கு, HRA ஹவுஸ் ரெண்ட் அலோவன்சஸ் இருக்கு, லீஸ்ட் அகாமடேஷன்ஸ் இருக்கு, லீவ் ஃபேர் கன்செஷன்ஸ் நிறையவே இருக்கு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ அதனால எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாவே தராங்க. அடுத்தது வந்து குவாலிஃபிகேஷன். ஆபீசர் சிவில் இன்ஜினியருக்கு பாத்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிருக்காங்கன்னா, BE BTechல வந்து சிவில் இன்ஜினியரிங் கம்பல்சரி படிச்சிருக்கணும். பிளஸ் இது கூட என்ன பண்ணிருக்கணும்னா, மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க எடுத்திருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்ன ஃபீல்டுலன்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கணும், ரெனோவேஷன்ஸ்ல இருக்கணும், பிளஸ் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு
உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிளஸ் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு இருக்கணும்னா கமர்ஷியல்ல இருக்கணும், கமர்ஷியல் பில்டிங்ஸ்ல இருக்கணும், ரெசிடென்ஷியல்ல இருக்கணும், இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கணும், பிளஸ் இண்டஸ்ட்ரியல்ல இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட்ஸோட எஸ்டிமேஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எஸ்டிமேஷன் போடுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் போஸ்டிங் வந்து என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்னா, ஆபீசர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, பிஇ பிடெக்ல வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கணும். பிளஸ் 60% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்ல வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்ன ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, சேம் அதே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ல இருக்கணும், ரெனோவேஷன்ஸ்ல இருக்கணும், இன்டீரியர்ல இருக்கணும். பிளஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னா, எல்லா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, யூபிஎஸ், ஜெனரேட்டர், எனர்ஜி சேவிங் டிவைசஸ், மோட்டார் கண்ட்ரோல் பேனல், ஸ்விட்ச் கியர், கேபிளிங், வாட்டர் பம்ப், ஏர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட்ஸ், லிஃப்ட், இது எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். மினிமம் 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆபீசர் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா, பிஇ பிடெக்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருக்கணும். 60% ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும். பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும்னா, மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். என்ன ஃபீல்டுலன்னு பாத்தீங்கன்னா, சேம் அதே தான். என்ன ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர், ரெனோவேஷன், இன்டீரியர், அப்புறம் வந்து பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதுல பண்ணிருக்கணும். கமர்ஷியல் பில்டிங், ரெசிடென்ஷியல் பில்டிங், இன்ஸ்டிடியூஷனல் பில்டிங், இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். யூபிஎஸ், ஜெனரேட்டர், எனர்ஜி சேவிங் டிவைசஸ், ஸ்டார்டர், மோட்டார்ஸ், கண்ட்ரோல் பேனல், ஸ்விட்ச் கியர், கேபிளிங், வாட்டர் பம்ப், ஏர் கண்டிஷனிங் எக்யூப்மெண்ட்ஸ், லிஃப்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா? எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எல்லா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுமே. இப்போ நான் சொன்ன 3 போஸ்ட்டுக்குமே வந்து சேம் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட் இல்ல பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸோட ஃபீஸ் வந்து 50 rupees தான். பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 18%. மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னா 59 rupees தான் அப்ளிகேஷன்ஸோட ஃபீஸ். ஒன்லி போஸ்டேஜ் சார்ஜஸ் மட்டும் தான். அது ஜெனரல் கேட்டகரியில வரவங்க எல்லாருமே வந்து 1000 rupees அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து பாத்தீங்கன்னா 1180 rupees அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். அடுத்தது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆபீசர் சிவில் இன்ஜினியர் போஸ்டா இருக்கட்டும், இல்லனா ஆபீசர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போஸ்டிங்கா இருக்கட்டும், இல்லனா ஆபீசர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த 3 போஸ்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கேட்டகரி நான் சொல்லிடுறேன். எஸ்சி கேட்டகரி இல்ல எஸ்டி கேட்டகரியில் நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. இதே வந்து ஓபிசி கேட்டகரி நீங்க இருந்தீங்கன்னா அதுவும் வந்து நான் கிரீமி லேயர்ல இருக்கணும். அந்த கேட்டகரியில பர்சன்ஸ் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. பர்சன்ஸ் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஆன்டிசிக் ரியாட்ஸ்ல வந்து கலவரத்துல எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா மொத்தத்துல 2 டைப்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. பிளஸ் இந்த ஆன்லைன் டெஸ்ட்ல நிறைய குவாலிஃபை மார்க்ஸ் ஆகுறவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் டெஸ்ட் சில டைம் வைக்க மாட்டோம், அதுக்கு பதிலா பர்சனல் இன்டர்வியூ மட்டும் வச்சு அதுல யார் ஹை குவாலிஃபை மார்க்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்கள டைரக்டா வந்து ஜாப்க்கு செலக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கு. பார்ட் 1ல என்னென்ன क्वेश्चंस கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, லாஜிக்கல் ரீசனிங்ல வந்து 25 क्वेश्चंस கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 25 क्वेश्चंस கேட்பாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் 50 क्वेश्चंस கேட்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ், இதுல வந்து 50 क्वेश्चंस கேட்பாங்க. டியூரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 120 மினிட்ஸ். இதுல வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நெகட்டிவ் மார்க்ஸ்க்கு ஒன்னொன்னுக்குமே வந்து 0.25 மார்க்ஸ் வந்து கட் ஆயிட்டே போகும். இதுல மெயின் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இருக்கு இல்லையா, இந்த பார்ட் 1ல 3 இதுலயுமே வந்து நல்ல ஹை ஸ்கோர் நீங்க பண்ணணும். இந்த 3 இதுலயுமே வந்து ஃபுல் பாஸ் ஆன கேண்டிடேட்ஸை மட்டும் தான் வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜோட பேப்பரை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்க பார்ட் 1ல ஏதாவது ஒரு இதுல குவாலிஃபை மார்க்ஸ் நீங்க இல்ல எடுக்கலன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரொஃபஷனல் நாலேஜ் பேப்பர் வந்து செக் பண்ணவே மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களால செகண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு மூவ் ஆக முடியாது. சோ அதனால மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 1ல 3 இதுலயுமே வந்து நல்ல குவாலிஃபை மார்க்ஸ் நீங்க எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ. இந்த பர்சனல் இன்டர்வியூலயே வந்து 50 மார்க்ஸ்க்கு இருக்கு. இந்த 50 மார்க்ஸ்லயே வந்து ஹை குவாலிஃபை மார்க்ஸ் எடுக்கிறவங்களால தான் நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் செலக்ஷனுக்கு மூவ் ஆக முடியும். ஃபைனல் செலக்ஷன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட் 2லயும் நீங்க நல்ல மார்க்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கணும். பிளஸ் பர்சனல் இன்டர்வியூல நீங்க நல்ல ஹை குவாலிஃபை மார்க்ஸ்
பாஸா இருக்கணும். இது ரெண்டுத்துல யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஃபைனலா செலக்ட் பண்ணுவாங்க இந்த ஜாப்க்கு. செகண்ட் ப்ராசஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டோம், டைரக்டாவே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிடுவோம். டைரக்டாவே வந்து பர்சனல் இன்டர்வியூ 50 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுல யார் ஹை ஸ்கோர் பண்றாங்களோ அந்த கேண்டிடேட்டை வந்து ஜாப்க்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் கிளியரா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் பாத்தீங்கன்னா 21st April 2026 ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனோட எண்டிங் டேட். அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் பாத்தீங்கன்னா 5th May 2026 ஓட அப்ளிகேஷன் டேட் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க என்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.